இருக்குது இந்த வாரம் அப்படின்னா பல்கில் அந்த வாரம் வியாபாரம் அன்னைக்கு வியாபாரத்துக்கு தான் இது 40 குட்டி வந்து பிடிச்சி வந்தேன்னு சொன்னீங்க. ஸோ 40மே கொடுத்துட்டு இருக்கிறீங்க. 40னா இது ஒரு 4 இருக்குது. ஒரு 4 தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30 இல்லா. ஆமாங்க. இன்றைக்கி வந்து 40 கண்ணுக்குட்டி மைசூர்லேருந்து வந்தது. 40 குட்டிங்களே மைசூரில் தான். இது பெரிய கர்நாடகா செம்மண் அது மாதிரி இது வந்து பெரிய பெரிய ஷெட்டுங்களில் வந்து செம்மண் போடுறதே ஒரு செம்மண் வந்து 3500 ரூபாய் செம்மண் போடுறாங்க. ஒரு செம்மண் 3500 ரூபாய் செம்மண் அது. So back to what I was saying. Could be us. ஹாய் ஹலோ கைஸ், நான் தங்க ஜிகே தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள காரியமங்கலம் மாட்டு சந்தைக்கு தாங்க. ஸோ இங்கே நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம அம்மன் டைரி ஃபார்ம். ஸோ அவர் வந்து எத்தனை கண்ணுக்குட்டி வந்து பிடிச்சிட்டு வந்திருக்காங்க, ஸோ எத்தனை குட்டி வந்து சேல் பண்ணியிருக்காங்க, ஸோ எங்கேருந்து குட்டியெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, ஸோ அதெல்லாம் எப்படிலாம் விற்பனை பண்ணுறாங்க அப்படின்ட்டு கேட்கலாங்க. ரேட் எப்படி வருதுங்களா? கிடாரி தானே? எல்லாமே கிடாரி தான். பல்லு வைக்கல, எதுவுமே பல்லு வைக்கலன்னா பல்லு வைக்கல. இப்போல்லாம் வெளியில் கொண்டு வந்தீங்கன்னா லோக்கல் மாடு தான். ஆமாம், இதெல்லாம் வெளியில் மாடு தான். எல்லாம் வெளியில் தான். இப்போ இது என்ன ஜாதி சந்தை? இது ஹெச்எப் தானே. ரேட் எப்படி வரும்? இது ரேட் எப்படி வரும்? இது ஒரு 40 ரூபா வரும். 40,000ங்களா? ஸோ அந்த பக்கம் இருக்கிறது அது பியூர் ஹெச்எப் நம்ம பக்கம். அது ரேட் எப்படி வருது? அது ஒரு 40 ரூபா. 40,000. கிடாரி இந்த வாரம் 40 ஏற்றினாங்க. 40ங்களா? 40ங்களா? என்னண்ணா சொல்கிறீங்க? 40 தான். எல்லாமே கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டாங்க. 3 தாங்க. இது ஒரு 3 தான் இருக்குது இந்த வாரம். அப்படின்னா பல்கில் அந்த வாரம் வியாபாரம் அன்னைக்கு வியாபாரத்துக்கு தான் இது. 40 குட்டி வந்து பிடிச்சி வந்தேன்னு சொன்னீங்க. ஸோ 40மே கொடுத்துட்டு இருக்கிறீங்க. 40னா இது ஒரு 4 இருக்குது. ஒரு 4 தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 36 குட்டி கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இப்போ அப்படின்னா ஒரு ஆள் நல்ல வியாபாரம் ஆகுதுங்களா? வியாபாரம் ஆகுது. இப்போ அந்த சின்னதாக கருப்பு குட்டி ஒன்று இருக்குங்களா? அது 15,000. அப்புறம் நீங்கள் வாரத்துக்கு எத்தனை குட்டி வாங்குவீங்க? வாரம் 30 குட்டி மினிமம். 30 குட்டி. உங்களோட கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கண்ணா. அப்படியே 93 611 300 66. ஸோ உங்களோட டீட்டெயில் நீங்கள் எங்கே இருக்கீங்க, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் சொல்லிவிடுங்கண்ணா. இது அம்மன் டைரி ஃபார்ம்ஸ். இது அம்மன் டைரி ஃபார்ம். இதுக்கு சேலம் பெங்களூர் ஹைவேல பையூர்னு ஒரு இதில் மார்க்கில் இருக்குது. பையூர் மார்க்கு. ஸோ உங்ககிட்ட வந்து என்னென்ன அங்கே கிடைக்குங்க? எங்கிட்ட வந்து செனமாடு கணுக்குட்டி 2 கிடைக்கும். பால் மாடு 3 அதெல்லாம். ஸோ எல்லாம் வெளியிலேருந்து எடுத்து வரீங்களா? ஆமாங்க. இன்றைக்கி வந்து 40 கண்ணுக்குட்டி மைசூர்லேருந்து வந்தது. 40 குட்டிங்களே மைசூரில் தான். ஸோ நீங்களே போய் டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா? டேரெக்டாக நீங்களே போயிடுறீங்க. இப்போ வாரம் வெளியில் போயிடுறீங்களா? ஆமாம் வாரம். இது எல்லாமே கர்நாடகா. இது பெரிய பெரிய ஷெட்டு அந்த மாதிரி ஷெட்டுங்களில் போய் பார்த்து எடுத்துக்கலாம். டேரெக்டாக வந்து பண்ணைக்கு தான் போகிறீங்க. ஸோ அந்த பக்கம் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காங்களா, இல்லை நீங்களே டேரெக்டாக கான்டாக்ட்? டேரெக்டானா பெங்களூரில் இருக்காங்க ஆள். அவங்க மூலிமா தான் நான் போகிறது. ஸோ அவங்க மூலிமா தான். ஓகே. ஸோ அந்த பக்கம்லாம் வியாபாரம்லாம் எப்படின்னா ரேட்டுங்களா? அந்த பக்கம் வியாபாரம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. கர்நாடகா வியாபாரம் தான். அந்த பக்கம் மகாராஷ்டிராக்காக இருக்கிறதுனால அந்த பக்கமும் வியாபாரம் அதிகமாக தான் இருக்குது. அந்த பக்கமும் ஒரு அளவுக்கு வியாபாரம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த பக்கம் நீங்கள் வாங்கிட்டு வந்து விற்கிறதுக்கு பரவாயில்லைங்களா உங்களுக்கு? பரவாயில்லன்னு சொல்கிறத விட பொருள் நல்ல பொருள் கிடைக்குது. அதனால் இங்கே இதை பரவாயில்ல வியாபாரம் பண்ணுறது இருக்குது. நல்ல பொருள் லோக்கலில் வந்து இந்த மாதிரி செமன் நல்ல பொருள் கிடைக்காது. அது ஒரு பிரச்சனை இருக்குது அங்கே லோக்கலில். ஸோ லோக்கலில் வந்து தரமான குட்டிங்க கிடைக்காது. கிடைச்சாலும் இங்கத்து மாட்டினுடைய குட்டி ஒன்றும் அந்த தரமாக வளராது. இது பெரிய கர்நாடகா செமன் அது மாதிரி இது வந்து பெரிய பெரிய ஷெட்டுங்களில் வந்து செமன் போடுறதே ஒரு செமன் வந்து 3500 ரூபாய் செமன் போடுறாங்க. ஒரு செமன் 3500 ரூபாய் செமன். அது இப்போ நம்ம பக்கம் போகிறது இந்த 200 250 அந்த மாதிரி வந்து இந்த கர்நாடகாவில் வந்து ஏன் இந்த மாதிரி வருதுன்னா இந்த மாதிரி பிறக்கணுன்றதுக்காகவே இந்த மாதிரி செமன் போடுறது. ரெண்டாவது வந்து அந்த 3500 ரூபாய் செமன் போட்டால் பொட்டக்கண்ணே தான் போடும். பொட்டக்கண்ணு தான். ஆமாம். மாறி கடக்கண்ணில் போடாது. வாய்ப்பே கிடையாது. என்ன மாதிரி கலர் வேணுன்ட்டு அந்த மாதிரி கலருக்கு செமன் போட்டு தான் இந்த மாதிரி எல்லாம் பிறக்க வைக்கிறாங்க. இப்போ நம்ம பக்கம் அந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க. இப்போ இல்லை, இந்த பக்கம் அந்த பக்கம் செமனே கிடையாது. இப்போ ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி செமன் வேணும் கேட்டால் அப்படின்ட்டு ஸ்பெசிஃபிக்கானா நம்ம கர்நாடகாவில் வந்து தெரிவிச்சா தான் செமன். அங்கேருந்து வந்து வந்தால் தான் நம்ம லோக்கலில் கிடையாது. அப்படின்னா நல்ல ஒரு தரமான மாடு வாங்கினா ஸோ அந்த சைடு கர்நாடகா மாடு தான் என்றைக்கும் நல்லாவும் வரும், நல்லாவும் இருக்கும். ஸோ அப்படின்னா உங்களை கான்டாக்ட் பண்ணால் ஸோ அந்த மாதிரி குட்டிங்க கிடைக்கும். வாரம் நாங்கள் 30 குட்டி மினிமம் 30 குட்டி. அது பிறந்த வாரம் 40 வீட்டானே ஒரு 5-6 விற்றுட்டோம். வீட்டானே கொடுத்துட்டோம். 50 குட்டி வரையிலும் வாங்குறோம். அந்த வாரம் இருந்துச்சு 50 குட்டி.
ஷெட்டு காலி பண்ணதே 40 அங்கே சுத்தமான செட்டே காலி பண்ணிடுறீங்க. 40 கன்னிவிட்டு எங்கேயே ஷெட்டில் காலி பண்ணி ஏற்றினாங்க. ஒரு செட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை குட்டி கிடைக்குங்க ஒரு செட்லேயே? ஷெட்டில் அதில் 5ங்கம் 10ங்கம் 15ங்கம் அது பொறுத்து கன்னுக்குட்டியாவது எத்தனை கிடைக்கும், அத்தனை கிடைக்கலாம் நம்ம போக முடியாது. இருக்கிறது மேக்ஸிமம் ஒரு செட்டில் ஒரு 5 குட்டி 4 குட்டி அந்த மாதிரி கிடைக்குங்களா? அந்த மாதிரி இருக்கிற ஷெட்டும் இருக்குது. 50 குட்டி 100 குட்டி 200 குட்டிக்கிற ஷெட்டும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கிடைச்சா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது குட்டிங்களா? அந்த மாதிரி கிடைச்சா ஈஸியாக. அந்த 50 குட்டி இருக்கிறதுல ஒன்று முன்ன பண்ண இருக்குங்களா? எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது? எல்லாமே ஒரே மாதிரிலாம் கிடைக்காது. அந்த கன்னுக்குட்டிங்க வாங்கிட்டு வந்தால் 10,000 ரூபாய் கன்னிக்குட்டிலேருந்து 40,000 50,000 விற்கிற கன்னுக்குட்டி இருக்கும். எல்லாமே தான் ஏற்றினோம். எல்லாமே தான். ஸோ அவங்க லாட்டாக சொன்னால் அதில் எல்லாமே ஒரு ஆவரேஜாக ரேட் போட்டு கொண்டு வருவீங்க? ஆவரேஜ் ரேட்டுக்கு தான் வாங்கிக்குவோம். சின்னது பெருசெல்லாம் அது தனித்தனியாக ரேட்டு பிரிக்க மாட்டோம். மொத்தமாக சின்னது ஒரு ஆவரேஜ் ரேட்டு அதெல்லாம் போட்டு கணக்கு போட்டு ஒரு தலையான விலைக்கு வாங்கிட்டு வந்துடுவோம். எல்லாமே ஒரு டிரான்ஸ்போர்ட் இருக்குது. கர்நாடகாவில் 2வது வந்து மாடு ஏற்றின்னு வர்றதே ரொம்ப கஷ்டம். கர்நாடகாவில்? ஆமாம். இதெல்லாம் இந்த விவசாயி இப்போ தான் இந்த காங்கிரஸ் ஆட்சி இனிமேல் தான் வந்துருக்குது. பிஜேபி ஆட்சியில் தான் போனால் இந்த மாடு வெட்டுறாங்க அது வெட்டுறான்னு சொல்லி ஓர்த்தால் பண்ணி இப்போ நம்ம ஏற்ற முடியும் தானே வியாபாரத்துக்கு தானே கொண்டு வரோம். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவன் சொல்கிறதுனா இந்த ஏச்சர் இருக்குதுன்னா ஏச்சரில் வந்து 6 குட்டி தான் ஏற்றினு பண்ணுறான். ஒரு ஈச்சரில் 6 குட்டி தான். அங்கேருந்து வந்தால் 30,000 வாடிங்கன்னா ஒரு கன்னுக்குட்டி மேலே 5,000 வாடகை வரும். ஆமாம், அதே 5,000 கன்னுக்குட்டி உட்காந்துரும் ஒரு கன்னுக்குட்டி மேலே. இப்போ நீங்கள் சொந்த வண்டி சின்ன வண்டியில் எத்தனா 3 வண்டி. சொந்த வண்டியில் எல்லாம் வாடகை தான். சொந்த வண்டி போய் அந்த வண்டி வச்சு ஓடுறது தான். சொந்த வண்டி இல்லைங்க, வாடகை தான். வாடகை கூட கண்ட்ரோலில் வண்டி இருக்குது ஒரு 3 வண்டி. கூப்பிட்ட நேரத்துக்கு வருவாங்க. டிரான்ஸ்போர்ட் எல்லாமே பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் ரெகுலராக போகிறதுனால கூப்பிட்டோன்னே வந்துடுவாங்க.